தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பேராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி உயிர்ப்பின் செவ்வாய்க்கிழமை. பதுவை புனித அந்தோணியாரை நோக்கிய நமது இறைவேண்டல். இப்புண்ணிய திருத்தலத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு எழுந்தருளியிருக்கிற புனித அந்தோணியாரே, பரிசுத்தத்தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சூரத்தனமுள்ள மேய்ப்பரே, பிசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த நிர்பாக்கியர் பேரில் தயவாயிரும். அழுகிற பேர்களை அரவணையும், அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாபரமே, தயை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவருக்கு தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். 6 காடுகளை கடந்து ஓடி வந்தோம். துன்பம், பிணி, வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பலனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இருதயத்தை உருக்காது போகுமோ? அப்படி ஆகுமோ ஐயா? எங்கள் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களை கையேற்று கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமேன். லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 38 முதல் 39 முடிய உள்ள இறைவார்த்தைகள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானேதான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு என்ற நாமத்திற்கு பதிலாக புனித மத்தேயு தன்னுடைய நற்செய்தியிலே இம்மானுவேல் என்ற எசாயா இறைவாக்கினருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் நாமத்தை பயன்படுத்துவார். அதற்கு அர்த்தம் என்னவென்றால், கடவுள் நம்மோடு வாழ்கிறார் என்பதுதான். அஞ்சாதே, முதலும் முடிவும் நானே. இறந்தேன், ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கிறேன். சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று திருவெளிப்பாடு 1:18 வாசிப்பதற்கிணங்க, அவர் மாட்சியோடு அனைத்தின் மீதும் அதிகாரம் கொண்டு நம் மத்தியிலே உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வாழும் உயிருள்ள ஆண்டவர் இயேசுவிடம் நம்பிக்கையோடு இணைந்து மன்றாடுவோம். செபிப்போமாக. இருளை ஜெயித்து ஒளியின் மகிமையால் எங்களை மூடிக்கொண்ட எங்கள் அன்பு உயிர்த்த இயேசுவே, உம்மை நன்றியோடு ஆராதிக்கின்றோம், துதிக்கின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். உம்முடைய உயிர்ப்பின் ஆற்றலுக்காய் நன்றி இயேசுவே. இன்று நீர் எங்களை பார்த்து கேட்கிறீர், மகனே, மகளே, நீ ஏன் கலங்குகிறாய்? அன்று மார்த்தாவை பார்த்து கேட்டீர், மார்த்தா, மார்த்தா, நீ ஏன் கலங்குகிறாய்? இந்த உலகத்தின் காரியங்களில் உன்னை முழுமையாக கரைத்து கொண்டு பல்வேறு காரியங்களை குறித்து ஏன் கவலைப்பட்டு கலங்கிக் கொண்டிருக்கிறாய்? தேவையானது ஒன்றே. மரியாள் நல்லதொரு பங்கை தேர்ந்து கொண்டாள். ஆம், ஆண்டவருடைய திருவடியே நமக்கு இன்று தேவையானதொன்று. என்னையும் இன்று கலங்காதே, கவலைப்படாதே என்று தேற்றும் தெய்வமே, மரியாளை போன்று உமது பாதத்தில் அமர்ந்து நீர் தரும் அமைதியை பெற்றுக்கொள்ள எனக்கு கற்றுத்தாரும். எங்கள் உள்ளத்தில் எழும் பல்வேறு ஐயங்கள், இது நடக்குமா, நடக்காதா, நான் பிழைப்பேனா, கடன் பிரச்சனை தீருமா, என்னை ஏற்றுக்கொள்வார்களா, என்னை நம்புவார்களா, என்னை அன்பு செய்வார்களா என்ற என்னுடைய பல்வேறு ஐயங்களை இன்று உடைத்து போடுகிற தெய்வமே, உமக்கு கோடி நன்றி. ஏனெனில் நீர் உயிருள்ள தேவன், இரத்தமும் சதையும் உள்ள தேவன். நீர் உயிர்த்தெழுந்த பின்பும் நீர் எங்கள் மீது கொண்ட அன்பு மாறவில்லை என்பதற்காக உம்முடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகளிலான தழும்புகளை ஏற்றுக்கொண்ட தெய்வமே, நீர் எங்களோடு இருக்க நாங்கள் எந்த தீங்கிற்கும் அஞ்சி நடுங்க தேவையில்லை, ஐயம் கொள்ள தேவையில்லை.
நீர் சாவையும் சாத்தானையும் பாவத்தையும் சாபத்தையும் வென்றதைப் போல் எனக்கும் இந்த உலகின் தீமைகளை வெல்வதற்கான ஆற்றல் தருகிறீர் என்பதை அறிந்தவர்களாக ஐயமின்றி முன்னோக்கி செல்ல எங்களுக்கு வரம் தாரும். உம்முடைய உயிர்ப்பின் ஆற்றலால் இன்ற இறந்த எங்கள் சரீரங்கள் உயிர் பெற்று எழுவதாக. நோய்களாலும் வறுமை பிணிகளாலும் உடல்நலக் குறைவுகளாலும் காயங்களின் நிமித்தமாகவும் நாங்கள் அனுபவிக்கிற வேதனைகள் துன்பங்கள் யாவற்றிலுமிருந்து இன்று விடுதலை தருவீராக. எதிர்நோக்கின் நம்பிக்கைகள் இன்று நம்முடைய உள்ளத்தில் பிறப்பதாக. நீர் எங்களுக்கு அனுமதித்திருக்கிற ஒவ்வொரு வேதனைக்காக நன்றி கூறுகிற அதே வேளையிலே உயிர்ப்பின் ஆற்றல் எங்களை உசுப்பேத்தி வழிநடத்துகிறது என்பதை உணர்ந்து இந்த நாளில் நீர் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியும், வருகிற நாட்களில் நாங்கள் பெறப்போகிற நன்மைத்தனங்களுக்கு நன்றியும், எதிர்நோக்கினால் நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிற அருளின் ஆற்றலுக்காக விசுவாசத்தோடு உமக்கு முன்னதாகவே நன்றி கூறி எங்கள் வாழ்வை, எங்களுடைய தேவைகளை, எங்களுடைய எதிர்நோக்கை, எங்களுடைய திட்டங்களை நீர் நிறைவேற்றி எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு உமது கரங்களிலே அனைத்தையும் நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, இயேசுவின் இரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட்.